காளா மீன் குழம்பு. நடு போர்ஷனை வறுக்கிறதுக்கு போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். வால் பக்கத்தில் இருந்தும் தலை பக்கத்துலேருந்து இருக்கிற போர்ஷனை குழம்புக்கு வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 1 கிலோ மீன் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஊர்லேருந்து வந்த புளி காலியாகிடுச்சு. கடையில் வாங்கின புளி கொஞ்சம் சரியில்லை. புளிப்பை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, மண் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஒரு கிணத்துல வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அது செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கிணத்துக்கு மாற்றிருக்கேன். ஏன்னா கீழே மண் இருக்குது. லைட்டாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் மசாலா தூள் பார்த்துருவோம். கல் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்து வச்சுருவோம். ரைட்டாக இதை போட்டு நம்ம கலந்து வச்சுருவோம். குழம்பு தாளிக்க கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் இந்த தாளிக்கிற வடகம் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போதும். 1 கிலோ மீனுக்கு வெங்காயம் ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதானமானது புளிப்பு தான். புளி தான் மெயின். குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தக்காளி, வெங்காயத்தை போட்டு லைட்டாக தான் வதக்க போகிறோம். குழம்பு ஊற்றிட்டு குழம்பு கரைசலை ஊற்றிட்டு தான் தக்காளியை போட போகிறோம். தக்காளி வதக்கக்கூடாது. தக்காளியை வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வந்துடும். மீன் குழம்பு டேஸ்ட்லேருந்து அது கொஞ்சம் தள்ளி போயிடும். அதனால் நிறைய பேர் தக்காளியை வதக்குறாங்க. மீன் குழம்புக்கு தக்காளி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே குழம்பை ஊற்றிட்டு தக்காளியை போட்டு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சட்டியை வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடலெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் ஊற்றிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் நிறைய போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள்லாம் போட்டு அரைச்சிருப்போம். அது வந்து என்ன ஆகும்னா குழம்புக்கு ஒரு குழப்பு தன்மையை கொடுத்துரும். அந்த குழப்பு தன்மையை கொடுக்காம அதை வந்து பிரித்து குழம்பு நல்ல அப்பியரன்ஸை குழம்புக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தான். கடலை வேர்க்கடலை நல்லதுன்னா கடலை எண்ணெயும் நல்லது தானே. அதனால் சேர்த்துக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. பட் டெய்லி சேர்த்துக்காமல் ஒரு நாள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயே சேர்க்காமல் பாயில் பண்ண ஃபுட்டாக சாப்பிட்டுக்குவோம், டெய்லி எண்ணெய் சேர்த்துக்காமல். பட் சேர்க்க வேண்டியதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து தான் ஆகணும். எண்ணெய் சேர்க்கலைன்னா குழம்பு வந்து ஒரு குழப்பு தன்மையோடு போயிடும். அதனால நான் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கெல்லாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெந்தயத்தை போட்டுக்குவோம். அந்த வெந்தயம் லேசாக கலர் மாறும், அந்த பொரியிற இது வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளும் கறிக்கிடும். இந்த டைமில் நம்ம அந்த தாளிப்பு வடகத்தை போட்டுப்போம். இது போட்டோன்னே புரிஞ்சிடும் எண்ணெய் சூடாக இருந்துச்சு. ஆனால் கடலெண்ணெய் மட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தாளிக்கணும். இல்லைன்னா அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் குழம்புக்கு வந்து போயிடும், குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். கடலெண்ணெய் நல்லா காயணும். ஓகே, இதுவும் பொரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன போட்டுக்க போகிறோம், அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு இதுக்கு வந்து எதுவுமே நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஓரளவுக்கு போட்டு ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். ரைட், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வைக்கல நான், அவ்வளோதான். இது போதும். கருவேப்பிலையை போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ரைட், வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. கலட்டி விட்டுட்டு நேராக என்ன பண்ண போகிறோம், குழம்பு ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு ஊற்றுறோம். இந்த அடியில் இருக்கிற வேஸ்ட்டை விட்டுருவோம். ஆனால் புளி சரியில்லை. குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ அந்த ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுருவோம். போட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியமுக்கு கீழே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் குழம்புக்கும் புளிக்குழம்புக்கும் வத்த குழம்புக்கும் சரி, புளி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியமுக்கு கீழே வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட், கொஞ்சம் தேங்காய் ஒரு இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு
கால் மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ளஸ் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் சோம்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, எதையுமே ஓரளவுக்கு அரைச்சா போதும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, 10-15 நிமிஷம்லாம் கொதிக்க தேவையில்லை, 10 நிமிஷத்துக்கு கீழே கொதிச்சா போதும். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் அளவுன்றது ஒருத்தரை பொறுத்து, நிறையவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். அது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருந்தோம்னா தேங்காய் நிறைய போட்டாலும் ஒன்றும் தெரியாது. தேங்காய் நல்லது தான் ஆக்சுவலி. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மீனை போடுவோம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். தேங்காய் போட்டாச்சுன்னா ஓப்பன்லேயே இருக்கட்டும். தேங்காய் குழம்புல தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகுது. போதும், கரெக்டான பதம் தான் மீனை போடுறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. அப்படின்னா கொஞ்சம் உப்பு போடணும்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் உப்பும் போட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போது அந்த உப்பு போட்டது, உப்பு புளிப்பு எல்லாம் மேட்சிங் கரெக்டாக இருக்கும். குழம்போட பதமும் கரெக்டாக இருக்குது. இப்போ மீனை போடுவோம். மீனை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகும் குழம்பு. ஃபைனல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மீனை போட்டுருவோம். இந்த மீன் காளா மீன் ஸ்பெஷல் என்னன்னா, ரொம்ப உடையெல்லாம் செய்யாது. சின்ன மீனுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போது கூலாக இருக்கும் மீன் போட்டதுனால. கொஞ்சம் ஹையில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போ மூடி வைக்கலாம். தேங்காய் போட்டுட்டு மூடி வைக்க தேவையில்லை. மீனை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். நடுவில் லேசாக கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு ஒரு கல் கூட இருக்கட்டும். அப்போ தான் மீன் போடும்போது கொஞ்சம் குழம்பு மேட்ச் ஆகும். ரைட், கொஞ்சம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சிம்மில் வச்சுட்டு குழம்ப மூடி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அதிகபட்சம் 10 நிமிஷம். மீன் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நடுவில் ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட்டு மீன் வெந்துடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தது. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கு. ஸோ 15 நிமிஷம் அதுக்கப்புறமே இருந்திருக்கு. மீன் வெந்துடுச்சு. குழம்பு பதம் பார்த்திங்கன்னா ஒரு லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறிச்சுன்னா இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ண போகிறேன். மல்லித்தலை போடலை. பொதுவாக மீன் குழம்புக்கு மல்லித்தலை போடுறதில்ல. 2 காரணம். ஒன்று, மீன் குழம்புக்கான ஃப்ளேவரை மாற்றிடும். 2வது காரணம் என்னென்னா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போக வச்சிடும். பட் மீன் குழம்புன்றது இன்றைக்கி சாப்பிட்றது இல்லை. நாளைக்கும் சாப்பிட்லாம், நாளான்னைக்கும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. பட் இனிமேலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமலாம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. அதுவும் மீன் குழம்பு ஒரு 4-5 நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். குழம்பு ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது. இது சூடு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். சட்டியை நடுவில் வச்சுட்டு 4 பேர் சுற்றி சாப்பிடும்போது குழம்பு மூடியே வச்சுருக்கணும், ஓப்பனில் இல்லாமல். அந்த மாதிரி கொஞ்சம் கைப்படாமல் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளுக்கு கூட தாராளமாக இருக்கும். டெய்லி கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி கூட மீன் குழம்பு பிடிச்சவங்க எடுத்து சாப்பிட்லாம். மல்லி போட்டால் என்ன ஆகும்னா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா, ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் ஃப்ளேவர் மாறிடுன்றதுனாலையும் மல்லித்தலை போடுறதில்ல. அவ்வளவுதான். மீன் குழம்பு முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மீன் வெந்துடுச்சு. இந்த சூட்லேயே இதை மூடி வச்சுட்டா கூட, இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருந்தால் கூட அது வெந்துடும், அருமையாக வெந்துடும். ஆறும்போது குழம்பு பதமும் நமக்கு கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், எண்ணெயும் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். அந்த எண்ணெய் ஏன் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த புளி நிறைய சேர்க்கறதுக்கெலாம் குழம்பு மிளகாத்தூள், மசாலாத்தூள் நிறைய போடுவோம். அது பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோன்றதுனால குழன்னு ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். அப்போ தான் நல்லா வரும். சரிங்களா? மீன் குழம்பு முடிஞ்சிடுச்சு. நான் மல்லித்தலை போடலை. குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். குழம்பு முடிஞ்சிடுச்சு.